கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காய் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைக்கிறார். நம் அழுகுரலை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்டவர் நம்முடைய கண்ணீரையும் காண வல்லவராக இருக்கிறார். பல காரியங்களுக்காய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். நிலைமை எப்போது மாறும்? போராட்டங்கள் எப்போது மாறும்? என் தனிமை எப்போது மாறும்? எனக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் எப்போது மாறும்? என்னை புறம் கூறி கொண்டிருக்கிற, என்னை ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிற நாவுகள் எப்போது மாறும்? என் வாழ்க்கை என்னவாக மாறுமோ? என் எதிர்காலம் எப்படியாய் முடியுமோ? ஒரு சிலரை பார்க்கும்போது நான் இனி என் வாழ்க்கையில் அழுவதற்கு என்னிடத்தில் கண்ணீரே இல்லை, நான் அழுவதற்கு என்னிடத்தில் பலனே இல்லை, நான் அழுது தீர்த்து விட்டேன், நான் என்ன செய்வேன், என்ன செய்ய போகிறேன் என்ற சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் இருக்கலாம். குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து, எதிர்காலத்தை நினைத்து, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் வடித்து வடித்து இடத்துல பலனே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கலக்கத்தோடு இந்த நாளில் காணப்படலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். உன்னுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கிறேன், உனக்கு நிச்சயமாய் பதில் தருவேன். நீ இனி அழுவதில்லை, நன்மையினால் உன் வாயை நான் திருப்தியாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அழுத காலங்கள் எல்லாம் போதும், இனி நீங்கள் அழுவதில்லை. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, புலம்பிக் கொண்டிருந்த உங்கள் வாயை, அழுது கொண்டிருந்த உங்கள் வாயை கர்த்தர் நன்மையினால திருப்தி ஆக்குவார், மகிழ்ச்சினால, சந்தோஷத்தினால திருப்தி ஆக்குவார். இனி நீங்கள் அழுவதில்லை. உங்கள் கண்ணீர் யாவையும் நான் அறிந்திருக்கிறேன், உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள், திகைத்து போகாதிருங்கள், மன தைரியத்தோடு நில்லுங்கள், விசுவாசத்தோடு நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அனுதினமும் கண்ணீர் வடித்து வடித்து இனி கண்ணீர் வடிப்பதற்கு பலன் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை சந்தித்து, போராட்டங்களை சந்தித்து, நெருக்கங்களை சந்தித்து, நிந்தைகளை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து கண்ணீர் வடித்து வடித்து இனி கண்ணீர் சிந்துவதற்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் வாழ்ந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்தின் சூழ்நிலைகள், பிரிவினைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை, கடன் பாரங்கள், பண கஷ்டங்கள், பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள், தேவைகள், இதன் மத்தியிலே அனுதினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. நீ கொடுத்த இந்த வார்த்தையின்படி இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுவதில்லை, இனி நீ கண்ணீர் சிந்துவதில்லை என்று சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையை நிறைவேற்றுவீராகப்பா. உண்மையை நம்புகிற பிள்ளைகளை கைவிடாமல் காத்துக்கொள்ளும். கண்ணீரை துடைத்து சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, ஆசீர்வாதத்தினால, நன்மையினால, கிருபையினால அவரை நிரப்பி திருப்தி ஆக்குவீராக. சமூகத்தில் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார். கைவிடாமல் நடத்தும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவரார். கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார். உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். இனி நீங்கள் அழுவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.